ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆச்சரிய ஆஃபர் நிறையா வந்து போய்கிட்டு இருக்குது. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எக்ஸ்ட்ரா வந்து 75 ரூபா 125 ரூபா. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுதாங்க, ஸோ இந்த மாதிரி ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது நல்லதா சிஸ்டர், எல்லாம் தான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகே, இதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டால் எது பெஸ்ட்டுன்ற மாதிரி தெரியுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் அப்புறம் ஃபைனலாக நீங்கள் முடிவு பண்ணுங்கள், ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாமா அப்படின்ட்டு. இது வந்து நான் வாங்கின பில்லு கூட வச்சுருக்கேன். ஸோ அந்த பில்லை வச்சு தான் நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ நான் வாங்கும்போது என்ன ரேட் இருந்துச்சு, இப்போ திரும்பி நான் கொடுக்கும்போது என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஆச்சரிய ஆஃபர் வந்து என்னென்ன ஷாப்பில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எது பெஸ்ட்டு, இது வந்து வீடியோ வந்து நம்ம யாருமே போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பெஸ்ட்டா அப்படின்ட்டு ரெண்டுக்குமே விஷஸ் ஒன்றோடு ஒன்று மோத விட்டு பார்ப்போமா. இப்போ எது பெஸ்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 3 பவுன் செயின் வந்து வாங்கினேங்க. ஸோ எப்போ பார்த்தீங்க அப்படின்னா January 2024. அப்போ கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5910 ரூபா. ஸோ 2024. ஸோ இப்போ கோல்டு ரேட் என்ன இருக்குது, 8500 ஸோ 8500 போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 5910 ரூபா தான். அப்போ 3 பவுன்றம்போது ஒரு பவுன் வந்து 8, அப்போ 3 பவுன்றம்போது 24. ஸோ 24 பவுனு 24 கிராமு. இப்போ 5910 அந்த 24 இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு தங்கம் மட்டுமே எவ்வளோ வருதுன்னா 1,41,840 ரூபா. ஸோ இது வாங்கின பில்லு என்கிட்ட இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 12%. சும்மா ஒரு நார்மல் செயின் தான். ஸோ நார்மல் செயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12% வேஸ்டேஜ் போட்டு உள்ள நகை வந்து வாங்கியிருக்கேன். அந்த வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 17,016 ரூபா. இப்போ இந்த வேஸ்டேஜே பார்த்திங்க அப்படின்னா 12ன்றது கம்மி தான். ஸோ இப்போ 6%லேருந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு டிசைன் வச்சு எடுக்கணும் அப்படின்னா 12% கொடுப்பாங்க. நம்ம நல்லா ஒரு டிசைன்லாம் எடுக்கணும் அப்படின்னா 20, 21. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு 12% உள்ள வேஸ்டேஜ் உள்ள நகை தான் எடுத்தேன். அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 17,016 ரூபா. அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்கள்ல, ஜிஎஸ்டி வந்து 3% எல்லாமே காமன் தான். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4,765 ரூபா. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கூட்டணும். இப்போ நம்ம வேஸ்டேஜும் அந்த கிராமை மட்டும் கூட்டணுமே அப்படின்னா 1,58,856 ரூபா. அதோட அந்த ஜிஎஸ்டி வந்து கூட்டணும் அப்படின்னா ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 4,765 ரூபா. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 1,63,621 ரூபா. ஸோ நான் ஒரு 3 பவுன் செயின் வாங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா 1,63,621 ரூபா வந்து இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போய் ஆஃபரை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு பார்த்துக்கோங்க. இதே நம்ம 1 கிராம் 75 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பர் கிராமுக்கு வந்து தரோம் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிஆர்டியில் இதே பார்த்திங்க அப்படின்னா 1 கிராமுக்கு 125 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா தரோம் ஓல்டு கோல்டுக்கு அப்படின்னு போத்தி சொர்ண மகளில் சொல்கிறாங்க. ஸோ எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து அது பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஓல்டு கோல்டு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது. ஆனால் நான் ஜிஆர்டி ஆஃபரில் போடும்போது இந்த 75 ரூபீஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ ஜிஆர்டி ஆஃபரில் அப்போ வந்து இந்த கால்குலேஷன் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நான் எழுதி வச்சுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஜிஆர்டியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன், அதை தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது அவங்க கடையில் வந்து நான் செயின் பிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நான் கொடுத்தேன். நான் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 5,910 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து வாங்கும்போது அன்றைக்கி ரேட்டு நான் செயின் பிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போனேன். அப்போ ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 7,540 ரூபா. நான் வாங்கும்போது 5,910 ரூபா தான் கிராம் ரேட்டு. எக்ஸ்ட்ரா ஒரு கிராமுக்கு 75 ரூபா தருவோம் அப்படி சொல்லியிருக்காங்களா. அப்போ அந்த 75 போட்டோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு அப்படின்றது 7,615 ரூபா ஒரு கிராமுக்கு அவங்க வந்து போடுறாங்க. அப்போ அந்த கிராம் எவ்வளோ எடுத்துக்கோங்கன்னா 7,615 ரூபா இன்ட்டு 24 கிராமா. ஸோ நான் 3 பவுன் எடுக்கிறதுனால அந்த 3 பவுனுக்கு இந்த 24 வந்து போட்டிருக்கேன். சாரி, என் பையன்தான்.
சாரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24 கிராமா 1 பவுனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8, 3 பவுன் போது 24. அப்போ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 1,82,760 ரூபா. அப்போ இதுக்கு வேஸ்டேஜ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 12% உள்ள வேஸ்டேஜ் உள்ள நகை தான். அப்போ வந்து இந்த கிராம் வந்து கூடையா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 17,000க்கு வாங்கின வேஸ்டேஜே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 21,931 ரூபா வருது. இப்போ நான் வேஸ்டேஜும் அந்த கிராமை மட்டும் நான் வாங்கின தங்கம் 3 பவுனு ஸோ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 2,04,691 ரூபா வந்து வருது. இதுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 3%. அப்போ 6,140 ரூபா. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2,10,831 ரூபா வந்து வருது. இதில் பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,800. அந்த 1,800 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 75 ரூபா. அப்போ 3 கிராம்ன்ற போது 3 பவுன்ற போது 1,800. ஸோ அந்த 1,800 தான் நமக்கு பெனிஃபிட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்களா. இப்போ நான் வாங்கும்போது 1,63,621 ரூபா. இதே நான் ஓல்டு கோல்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2,10,831 ரூபா. இப்போ இதில் எனக்கு லாஸ்ன்றது போது பார்த்தீங்க அப்படின்னா 47,210 ரூபா. இதுக்கு நம்ம ப்ராஃபிட்டுன்னு கொடுத்து 1,800 ரூபா தான் நமக்கு இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு கிராமுக்கு 1,800 வந்து கொடுக்குறோம். ஒரு 3 பவுனுக்கு ஒரு கிராமுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 75 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 1,800 ரூபா நம்ம கையில் கொடுத்துட்டு, ஆனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 45,410 ரூபா. இத்தனைக்கும் நான் அதே கிராமில் உள்ள நகை தான் எடுத்திருக்கேன். அப்படின்னும் போது கடைக்காரங்களுக்கு 45,410 ரூபா. நமக்கு ப்ராஃபிட்டுன்னு கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா 1,800 ரூபா தான். ஸோ நான் வாங்கும்போது இருந்ததோட இப்போ கொடுக்கும்போது எனக்கு தான் லாஸு. ஒன் டைம் இதே பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ராஃபிட்டா அப்படின்றத பார்ப்போமா. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 24 கிராமா. ஸோ அதை கொடுக்குறோம். அதில் ஒரு லெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 500 ml. ஸோ எப்படி ஒரு தூசி இது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி லெஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 500 மில்லிகிராம் வந்து லெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு 23.5 கிராம் வந்து நமக்கு இருக்குமா. அப்போ ஜிஎஸ்டின்றம்போது நமக்கு 5,200 ரூபா மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது வந்து நம்ம ஒரு 11 மந்த்து கழித்து நம்ம இது வாங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அதே கிராமுக்கு வந்து நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஜிஎஸ்டி மட்டும் தானே பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜ் எல்லாமே அவங்க ஃப்ரீ தானே. அப்போ அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டோம் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி ஒரு 5,200 ரூபா கட்டுவோமா. அப்புறம் அந்த 500 mlன்ற போது ஒரு 4,000 ரூபா வந்து நமக்கு வந்து மைனஸ் ஆகுது. ஏன்னா 23.5 எடுத்துக்கிறாங்க. ஒரு அரை மில்லிகிராம் வந்து நமக்கு மைனஸ் பண்ணுறாங்க. இப்போ சவரனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9,200 ரூபா மட்டும் லாஸ் ஆகுது. இதே நம்ம 3 சவரன்ற போது 27,600 ரூபா வந்து நமக்கு லாஸ் ஆகுது. இதுவுமே லாஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 47,210 ரூபா நமக்கு லாஸு. இதே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு 27,600 தான் நமக்கு லாஸு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 19,610 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. இதோட இதை கம்பேர் பண்ணும்போது ஓல்டு கோல்டோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வந்து இருக்குது. இப்போ இது கிளியராக வந்து புரியும்னு நினைக்கிறேன். நமக்கு ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா கிராம் கொடுக்குற மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. பட் வந்து அவங்களுக்கு நிறைய அதில் வந்து பெனிஃபிட் இருக்கும். இதே நம்ம கையில் வந்து ஏதாவது பிரிஞ்சு போயிருக்கு, நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து வச்சுக்கலாம். இல்லை இப்போ ஒரு தோடுலாம் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்குமே வந்து கிராம் வெயிட் படி தான் வைப்பாங்க. இப்போ 6 வச்சுருக்காங்க. இப்போ நான் உடனே இது வந்து சேஞ்ச் பண்ணல. 6 வந்து நம்ம எப்போயா யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து வச்சுருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உடனே போட்டு எடுக்காமல் இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதை நீங்கள் உடனே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் தான். ஏன் இந்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நிறைய வந்து ஓல்டு கோல்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கிராமுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வந்து சொல்லுங்கள். நம்ம சேனல்லே பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இந்த ஷாப்லலாம் இருக்குது, ஸோ எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்றதெல்லாம் வந்து தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாங்கும்போது பார்த்திங்க கோல்டு ரேட்டு ஒரு கிராம் வந்து 5,910 ரூபா தான். இதே நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணும்போது பார்த்திங்க ஒரு கிராம் வந்து 8,000 ரூபா இருக்குன்னா அதுதானே ஃப்ரீஸ் ஆகும். அப்போ அது நமக்கு எப்படி நம்மள ப்ராஃபிட் தான். இதில் சில இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கூட பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு இருக்கும். ஆனால் சில ஷாப்பில் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ண போகிறோம். வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது.
என்ன ஒரு 11 மந்த் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இதில். ஆனால் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, நமக்கு ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.